ஒரு மாசத்திற்குள்ளாக உங்களை கிளவராக மாற்றும் ஒரு சேலஞ்ச். டே 7. 6th டேக்கான கொஷினுக்கான ஆன்சர், யாருக்கு முன்பாக ஞானம் இருக்கும்? நீதிமொழிகள் 17:24. புத்திமானுக்கு முன்பாக ஞானம் இருக்கும். இன்னைக்கு என்ன கேள்வி பார்த்துடலாங்களா? பார்வோன் யாரிடத்தில் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொன்னார்? பார்வோன் யாரிடத்தில் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொன்னார்? இதற்கான பதிலை நாளைக்கு பார்க்கலாம். யாராவது நமக்கு புத்தி சொன்னா, ஆலோசனை சொன்னா, ஏதேனும் ரூல் போட்டா அந்த அட்வைஸை நம்மளால கேட்டுக்கவே முடியாது. ஒரு எரிச்சலாக இருக்கும். இவங்களாம் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்களா என்று சொல்லி ஒரு கோபமும் வரும். ஆனால் நீதிமொழிகள் 13:10 என்ன தெரியுமா சொல்லுகிறது? Wisdom is found in those who take advice. ஞானம் எப்படி இருக்குன்னா, ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஆமாங்க, யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஞானம் உண்டு. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது மோசே உட்கார்ந்து இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் அவருக்கு முன்னாடி நீதிக்காக காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே மாத்திரம் அமர்ந்திருக்க, மற்றவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மோசையோட மாமா பார்க்கும் பொழுது அவருக்கு இது ஒரே மன உறுத்தலா இருக்கு. அவர் போய் கேட்கிறாரு, நீங்க ஒன்றியா உட்கார்ந்துன்னு இருக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்களே காலை முதல், நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லவா? அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம், அதாவது என்னென்ன தவறுக்கு என்னென்ன நீ நியாயம் வழங்கணும், கட்டளை என்ன, கற்பனை என்ன, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுத்து அநேக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து 1000 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு ஒரு அதிபதி, 10 பேருக்கு ஒரு அதிபதின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரித்து விட்டு கடினமாக இருக்கிற காரியங்களை மாத்திரம் உங்ககிட்ட கொண்டு வரணும். எளிதான காரியங்களை எல்லாம் இவங்களே தீர்ப்பு சொல்லணும். இப்படி நீங்கள் நடத்துவீங்கன்னு சொன்னால் இவங்களும் உங்களோட கூட காலையிலேருந்து நிற்கிறதும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதும் மாற்றிக்கொள்ளலான்னு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. மோஸ்ட்லி இப்படிப்பட்டதான ஆலோசனை யாராவது சொன்னால் கண்டிப்பாக கோபம் வருங்க. ஆனால் மோசேக்கு இந்த ஆலோசனை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஒரு ஞானத்தை கத்தர் கொடுத்தாரு. இவர் சொன்னபடியே அநேக அதிபதிகளை அவர் ஏற்பாடு பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து அவர் லகுவாய் மாறினார். உங்களுக்கும் கூட நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கும். பிரச்சனைக்கு ஏற்ப ஒரு நல்ல அட்வைஸ் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதற்காய் உங்களுடைய சுச்சுவேஷனை மாற்றி அமைத்து கொள்ளும் ஒரு மைண்டை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ஞானவான் அண்டு நீங்கள் தான் சூப்பர் வின்னரும் கூட.